தேசபந்துவுக்கு உதவிய குற்றச்சாட்டில் கைதான சந்தேக நபர்களுக்கு பிணை என்பது செய்தி. பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்ட போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தலைமறைவாக இருக்க உதவி ஒத்தாசை புரிந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இருவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ் விசேட பாதுகாப்பு பிரிவின் கான்ஸ்டபிளும் பிரபல வர்த்தகரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தார்கள். கடந்த டிசம்பர் மாதம் மாத்தரை வெள்ளிகம W15 ஹோட்டலில் கடந்த துப்பாக்கி சம்பவம் தொடர்பாக தேசபந்து தென்னக்கோன் அவர்களுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு அவர் மறைந்திருந்தார், ஒளிந்திருந்தார். எனவே அந்த நீதிமன்ற உத்தரவை பிறப்பித்த நிலையில் அதனை புறக்கணித்து தலைவராக நிலையில் அண்மையில் நீதிமன்ற சரணத்தை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவர் அவ்வாறு மறைந்திருப்பதற்கு உதவி ஒத்தாசை புரிந்தவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு அமைய குறித்த இருவரும் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் போலீஸ் விசேட பாதுகாப்பு பிரிவின் கான்ஸ்டபிளும் பிரபல வர்த்தகரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் இப்போது நேற்று தினம் நீதவான் மாத்தரை பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களை 10 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். அதே போல இருவரையும் தலா 10 லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் நேற்று தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்பதும் அந்த செய்தியாக இருப்பதை காணலாம். இந்த சம்பவம் தொடர்பாக டிரான் அலஸ் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இன்றைய தினம் சிஐடிக்கு இன்றைய அத பத்திரிகை சொல்கிறது. வெள்ளிகம சித்தியகன அண்ண டிரான் அது சிஐடியற்ற என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகின்றது அதே பத்திரிகையில். அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் டிரான் அலசிடம் இன்று விசாரணை என்பது செய்தி. மாத்தரை வெள்ளிகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட W15 ஹோட்டல் மீதான துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாகவும் அதனை மையப்படுத்தி போலீஸ் அதிபர் தேசபந்துவை கைது செய்ய முயன்ற போது அவருக்கு பாதுகாப்பு அளித்ததாக எழுந்துள்ள சந்தேகத்தின் அடிப்படையில் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு என்பதும் முக்கியமான செய்தி. இன்று முற்பகல் 10 மணிக்கு இந்த விடயம் குறித்து விசாரிப்பதற்காக குற்றவாளி திணைக்களம் வணிக குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி கருணாதிலக்கம் ஆஜராகுமாறு முன்னாள் அமைச்சர் டிரான் அலஸுக்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அதே போல கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினுடைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட 8 பேரை கைது செய்ய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மாத்திர நீதவான் நீதிமன்றம் சிஐடிக்கு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி உத்தரவிட்டது. கடந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்த வெள்ளிகம சம்பவம் தொடர்பாகத்தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. எனவே அதன் பின்னர் தேசபந்து தென்னக்கோன் தலைமறைவானார். எனவே அந்த தலைமறைவான சம்பவம் தொடர்பான விடயமும் அதே போல அப்போது தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் பதில் போலீஸ் அதிபராக கடமையாற்றினார். அப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக செயற்பட்டவர் டிரான் அலஸ். எனவே இந்த விவகாரம் தொடர்பாக அவரிடமும் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அவரிடம் இப்போது இன்று குற்றவாளி திணைக்களம் ஆஜராகுமாறு அழைப்பொன்றை விடுத்திருக்கிறது என்பதும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு செய்தி இருக்கிறது. தேசபந்து குறித்த பிரேரணையை சபாநாயகர் ஏற்றதன் மூலம் பாராளுமன்ற அதிகாரம் மலினப்படுத்தப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை கூறுகிறது. தேசபந்து தென்னக்கோனுக்கு வழங்கப்பட்டிருந்த போலீஸ் அதிபர் பதவி அனுமதிக்கப்பட்டதல்ல என உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு ஒன்றை வழங்கிய நிலையில் தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் அதிபர் பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிரேரணையை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டமை பாராளுமன்ற அதிகாரத்தை மலினப்படுத்துவதாகும் என்று முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு சபாநாயகர் கையில் இருக்கும் பிரேரணையின் சட்ட நிலைமை தொடர்பில் தெளிவுபடுத்தும் விசேட ஊடக பிளவர் நேற்று தினம் இந்த கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக வீரகேசரி பத்திரிகை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எடுத்து லங்காதீப் பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவலும் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பான விடயமாக இருக்கிறது. மெத்திசபா விவாதியற்ற களின் தேசபந்து கெதரையாய் என்பதாக கேள்விக்குறியோடு அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த பாராளுமன்றத்தில் அவருக்கு எதிராக ஒரு பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பிரேரணை விசாரணைக்கு வருவதற்கு முன்னரே தேசபந்து தென்னக்கோன் வீடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக. எனவே இந்த தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டு அவர் பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகின்ற விடயம் இடம்பெறப் போகிறது. எனவே அந்த நடவடிக்கை பாராளுமன்றத்தினூடாக அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டால் அவர்களுக்கான கொடுப்பனவு உள்ளிட்ட பல விடயங்கள் இல்லாது போவதற்கான ஓய்வூதிய கொடுப்பனவு என்று எல்லாமே நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பும் அதிகம் இருக்கிறது. எனவே அவ்வாறு இருக்க அதற்கு முன்பதாகவே தேசபந்து தென்னக்கோன் தானாகவே பதவி விலகுவதற்கான சாத்தியப்பாடுகள் குறித்தும் இப்போது பேசப்பட்டு வரும் நிலையில் அது தொடர்பான செய்திதான் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்றைய லங்காதீப் பத்திரிகையில் அடுத்த